Hello friends, welcome to RUA Kitchen. இந்த கிச்சன்ல நீங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைல் அடை பிரதமன் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அடை 1/2 cup, sago 1/3 cup, jaggery 3 cups, coconut milk 2 cups, milk 1/4 cup, cashew nuts 5 pieces, raisins 6 pieces, cardamom powder 1/4 teaspoon. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் பாலை காய்ச்சி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சிடணும். அப்புறமா அரை கிலோ ஜாகரியில 3 கப்ஸ் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சிடலாம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள ஜாகரியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டவ்ல அடை வேக வைக்கிறதுக்காக தண்ணி காய்ச்சிட்டு இருக்கேன். அடையும் போட்டுடலாம். பாகும் ரெடி ஆயிடுச்சு. அடை வெந்துட்டு இருக்கு. நல்லா வேகட்டும், ரொம்ப சாஃப்டா வரணும். ஃப்ரை பண்றதுக்காக கேஷ்யூ நட்ஸும் ரைசின்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் துருவ போறேன். தேங்காவும் ரெடி ஆயிடுச்சு. அடையும் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் சாஃப்டா வரல. தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஜார்ல தேங்காவெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். 2 கப் கோகனட் மில்க் எடுக்க போறேன் நானு. நம்ம ஆல்ரெடி 3 கப் ஜாகரி தண்ணி ஊத்திருக்கோம். பிளஸ் இந்த கோகனட் மில்க் 2 கப்பு. அப்புறம் சாதாரண மில்க் ஒரு 1/2 கப். அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. 2 கப்ஸ் கோகனட் மில்க் ரெடி. ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. அடையும் ரெடி ஆயிடுச்சு. அடைய வடிகட்டி ரன்னிங் வாட்டர்ல கழுவிடுங்க. கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணி அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த 3 கப்ஸ் ஜாகரியில அடையும் ஜவ்வரிசியும் சேர்த்தே குக் பண்ணிடலாம். நல்லா தள தளன்னு கொதிக்கட்டும் ரெண்டும் சேர்ந்து. இந்த அடை பிரதமன் பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் ரொம்ப முக்கியம். அதுதான் இதுக்கு டேஸ்டே கொடுக்கும். நீங்க அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். கோகனட் மில்க் கூட கண்டிப்பா ஒரு 1/2 கப் மில்க்கும் சேர்க்கணும். அந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 கப்ஸ் கோகனட் மில்க் ஊத்துறேன். நல்லா கிளறி விட்டுருங்க.
கொஞ்சம் ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ மில்க், அந்த half of milk ஆட் பண்ணணும். 2 மினிட்ஸ் இதுவும் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த cashew nuts, raisins, அது கூட ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணக்க மணக்க சுவையுடன் கூடிய அடை பிரதமன் பாயசம் ரெடி. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை